புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இது குருவனுடைய கால். அதனால் நம்மளுக்கு நிச்சயமாக குருவனுடைய திசை தான் ஆரம்பிக்கிறது. குரு 16 வருஷம். 16 வருஷத்தில் நாம் அப்ராக்சிமேட்டாக 10 வருஷம் எடுத்துக்கலாம். 10 வருஷம் குருவன் திசை. அடுத்தது சனி திசை 20 வருஷம், 19, 20, 15, 20, 10, 30 வருடம் சனி திசை போயிடுறது. நல்ல சந்தர்ப்பத்தில் நமக்கு சனி திசை. சனி எங்கே இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு குருவும் சனியும், குரு சனி நமக்கு பரிவர்த்தனையாக இருந்தால் நிச்சயமாக இந்த 2 திசைகளுமே ஏற்றத்தை கூடக்கூடியதாக இருக்கும். அதாவது பரிவர்த்தனை 7, 8, 9, 10 இது பரிவர்த்தனையாக இருந்தால், அல்லது குருவும் சனியும் சேர்ந்து இருந்தால், அல்லது குருவும் சனியும் பார்வை இருந்தால், இந்த 2மே புதன் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா அவன் தான் நம்முடைய மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு அதிபதி, அந்த வீட்டுக்கு அதிபதி புதன். புதன் நன்றாக இருந்து இவர்களுடைய பரிவர்த்தனை இருந்தால் அந்த